அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை நீக்கி கொடுக்கும், காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், இஷ்ட சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் அல்லாது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர, உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர, அனைத்து ஐஸ்வர்யமும் சுபிட்சமும் உங்களை தேடி வர, உங்கள் மூலாதார சக்கரம் சரிவர இயங்க நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னாலே போதும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைதி கிடைக்கும். அது மட்டும் அல்லாது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தீராத நோய், தீராத பகை, தீராத துன்பம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க தொடர்ந்து இதை 48 நாள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அந்த ஒரு வரி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பஞ்சமியில் அதே போல் சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் சிறப்பு யாக வேள்வியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஒரு வரியை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லலாம். ஆனால் வெறும் தரையில் மட்டும் அமர்ந்து சொல்லக்கூடாது. தரையில் ஏதாவது துணி விரிச்சுக்கோங்க. சேரில் உட்காந்து சொல்லக்கூடாது, பெட்டில் உட்காந்து சொல்லக்கூடாது. தரையில் ஏதாவது ஒரு துணியை விரித்து, இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லணும். இது மிகவும் சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட கணபதியின் மந்திரம். இந்த உச்சிஷ்ட கணபதியின் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு சித்தி கிடச்சிச்சுன்னா 16 செல்வங்களும் தேடி வரும். முக்காலத்தையும் இவங்களால உணர முடியும். ஓம் ஹஸ்தி பிசாசி கே ஸ்வாகா. ஓம் ஹஸ்தி பிசாசி கே ஸ்வாகா. இந்த ஒரு வரி மந்திரத்தை யாருனாலும் சொல்லலாம். அதாவது சொல்லியிருக்கேன் இல்லையா, 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ண அருளால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஏற்படுறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த மந்திரத்தை சொல்கிற நாட்களில் இந்த மந்திரத்தை உச்சரிக்க போகிறேங்க, நான் தொடர்ந்து 48 நாட்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண பிள்ளையார் ஒன்று உங்கள் வீட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பசுஞ்சாணத்தை வாங்கிட்டு வந்து இந்த சாணியில் பிள்ளையார் பிடிச்சி தினமும் அதுக்கு அருகம்புல் போட்டுட்டு அன்றைய தினத்தில் நீங்கள் எப்போனாலும் சொல்லலாம். ஆனால் அந்த சாண பிள்ளையார் வந்து 48 நாட்கள் அதே இடத்துல இருக்கணும். டெய்லி நீங்கள் புதுசாக பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் மட்டும் நீங்கள் பிடிச்சி வைங்க. டெய்லி அருகம்புல்லை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்குங்க. 48 நாட்கள் கழித்து அந்த சாணத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் ஓடுற நீரில் போட்டுடும். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த மந்திர தந்திர பரிகாரத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மந்திரத்தை குறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 முறை சொல்லணும். அதிகபட்சம் உங்கள் விருப்பம்தான். எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். நம்ம சேனலில் நான் தொடர்ந்து நிறைய பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.